என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சில காலமாக நீ நன்றாகத்தானே இருந்தாய், நம்பிக்கையோடு தானே இருந்தாய். எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கொண்டு தானே இருந்தாய். என்னவாயிற்று என் செல்லமே, இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய்? சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு நீ மனம் நொந்து பாதிப்படைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனவேதனைகளும் அதிகரித்து கொண்டே வருகின்றது. முன்பெல்லாம் இது எனக்கு வேண்டும், செய்து கொடுங்கள் அம்மா என்று கேட்பாய். பின்பு ஒரு கட்டத்தில் என் அம்மா எனக்கு செய்து கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையில் இருந்தாய். இப்பொழுது காலங்கள் செல்ல செல்ல மனம் தளர்ந்து நம்பிக்கை இழந்து இருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, எதுவும் நடந்துவிடும் என்ற சந்தேகத்துடன் கேட்கின்றாய். காலங்களும் நேரங்களும் எவ்வளவு வேகமாக கடந்து கொண்டு வருகின்றதோ, ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ? இந்த பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன், அந்த பக்கம் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. பல மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றதா, இல்லை அப்படியே காலங்கள் நகர்கின்றதா? அப்படியும் இல்லை என்றால் எதிர்மறையாக ஏதேனும் நடக்கின்றதா என்று சிறு பதற்றம் உன்னுடைய மனதில் தொற்றிக் கொண்டது. உன்னை நான் முழுமையாக நம்புகின்றேன் அம்மா. ஆனாலும் ஏதேனும் ஒரு சிறு அறிகுறியாவது அல்லது ஏதேனும் நல்ல நிகழ்வுகளை, சிறிதான நிகழ்வுகளையாவது கண்களில் காட்டிவிடுங்கள் அம்மா என்று ஒரு சிறு நம்பிக்கை துளிர்விட்டாலும் உறுதியாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். நான் அறிந்துதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை உன்னுடைய அம்மா நான் அறிவேன். என் மீது நீ சந்தேகப்படவில்லை. உன்னுடைய பக்தியிலும் அன்பிலும் எந்தவிதமான குறைகளும் இல்லை என் குழந்தையே. இந்த சூழ்நிலையிலும், இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு தைரியமாக நீ இருப்பதே மிகப்பெரிய விஷயம். எத்தனை காலமாக காத்து கொண்டிருந்தாயோ அதனை நினைத்து நான் பெருமை கொள்கின்றேன். என்னை ஏன் நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னுடைய வேண்டுதல்களுக்கு உன்னுடைய அம்மா நான் செவிசாய்க்கவில்லை என்று நினைக்காதே. நிறைவேறும். உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். என் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நான் வீணாக மாட்டேன் என் தங்கமே. நீ தைரியமாக இரு. அனைத்தையும் சரி செய்து விடுகின்றேன். இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நீ சந்தோஷமாக இரு என் செல்லமே. எப்படி நீ இருக்கின்றாய்? நீ நலமாக இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னையும் உன்னுடைய எண்ணத்தையும் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய மனது குழப்பங்கள், உன்னுடைய மனதில் எவ்வளவு வலிகள் இருந்தாலும் அதையெல்லாம் அடுத்தவரிடத்தில் காட்டிக்கொள்ளாமல் வெளியில் பிரித்து உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கின்றாய். நீ மற்றவர்களிடத்தில் வேண்டுமானாலும் நலமாக இருப்பதைப் போல நடிக்கலாம். ஆனால் உனக்காகவே உன்னுடைய அருகிலேயே என்றும் இருக்கும் உன் அம்மாவிடம் எதையும் மறைக்க முடியாது. எனக்கு மட்டும் ஏன் வாழ்வில் எந்தவிதமான முன்னேற்றங்களையும் தரவில்லை? எனக்கு மட்டும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள், மனவேதனைகள்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடன் தொல்லைகள்? எனக்கு மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்று கேட்கின்றாய் என் செல்லமே. நான் உனக்கு எதை செய்தாலும் அதில் உன்னுடைய நன்மையை யோசித்துதான் செய்வேன் என் பிள்ளையே. இது நடந்தாலும் அது என்னிடத்தில் வந்தவர் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன்னுடைய கண்கள் இமைக்கும் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்த என்னால் முடியும் என் அன்பு குழந்தையே. இனி நீ கவலையான முகத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே. எது நடந்தாலும் உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கப் போகின்றேன் என் பிள்ளையே. உன்னுடைய கண்கள் இமைக்கும் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்த என்னால் முடியும் என் அன்பு குழந்தையே. இனி நீ கவலையான முகத்தோடு இருக்க வேண்டியதில்லை. அமைதியாக நான் கூறும் இந்த வார்த்தைகளை கவனமாக கேள். புன்னகை உன் மனதில் பூர்க்கும் என் தங்கமே. உன்னுடைய நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனைகள் என்னை வந்து சேர்ந்தது.
குறைகள் அனைத்தும் பறந்தோடும் காலம் வந்துவிட்டது. உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டால் குருவாக இருந்தே உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன். உன்னுடன் தான் இனி நான் இருக்கப் போகின்றேன். உன் அன்பிற்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன். என் மேல் உண்மையான அன்பு செலுத்தி என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செலுத்தி என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த உன்னை இனி நான் இருள்படாமல் பார்த்து கொள்வேன். ஏக்கமற்ற போராட்ட உணர்வை நீக்கி உன்னையே சார்ந்து இரு. நான் உன்னுடனே இருப்பேன். இனி ஒவ்வொரு காலையில் எழுந்து கண்விழிக்கும் பொழுதே என்னை நினைத்து என்னுடைய நாமத்தை உச்சரித்தபடி அந்த நாளை நீ தொடங்கு. அமைதியான மனதுடன் புன்னகையுடனும் உன்னாலேயே உன்னுடைய எண்ணமும் செயலும் தெளிவாக இருக்கும் வரை உன்னை எந்த துஷ்ட சக்தியும் அண்டாமல் நான் பார்த்து கொள்வேன். எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் விலகும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். உன்னுடைய வாழ்வில் அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் இனி திறக்கப்படும். தேவையற்ற கவலைகளையும் தேவையற்ற குழப்பங்களையும் விட்டுவிடு. இனி நீ இன்பமாக வாழ்வாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை மட்டும் வைத்துக்கொள். வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு. ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் அம்மா என்று நித்தமும் என்னை கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே. உரசாமல் வைரத்தை அட்டை தீட்ட முடியாது. நெருப்பிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோலதான் நல்லவர்கள் சோதனைக்கு உட்படுவார்கள், ஆனால் விழுந்துவிட மாட்டார்கள். உனக்கான சோதனைகள் அனைத்தையும் இப்பொழுது நீ கடந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. உன் சந்தோஷத்தை இனி நீ உற்சாக உறவினருடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றாய். என்னை நீ நம்புகின்றாய் அல்லவா? அப்படி என்றால் எல்லாவற்றையும் மறந்து நீ சந்தோஷமாக இரு. என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதற்கு நீ எனக்கு அத்தனை பெரிய பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செய்ய தேவையில்லை. என் அன்பு குழந்தையே, மற்றவர்களுக்கு நீ தீங்கு செய்யாமல் அம்மா நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டாமல் என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் தாயே என்று நீ என்னிடம் கைகூப்பி வணங்கினாலே போதும். உனக்காக எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் அத்தனை பெரிய கஷ்டத்திலும் என் இரு கரங்களை நீட்டி உன்னை மேலெழுப்புவதற்காக உன் அம்மா நான் ஓடோடி வந்து விடுவேன். என்னுடைய நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.